இப்போ ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி போஸ்ட் போல்ல வந்து அலையன்ஸை பிரேக் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது வந்து எத்திக்கலா நாட் கரெக்ட், மாரலி நாட் கரெக்ட், பட் லீகலி இட் இஸ் பாசிபிள். ஸோ இன்றைக்கு வந்து காங்கிரஸ் வந்து லாங் டேர்ம் அலையன்ஸ் பார்ட்னர் டிஎம்கே இன்றைக்கு வந்து முதுகில் குத்தி இன்றைக்கு வந்து ஒரு துரோகத்தை இழைத்து அதாவது திமுகவின் வாக்கு வங்கி மூலமாக வெற்றி பெற்று திமுகவை தீய சக்தி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த விஜய்க்கு ஆதரவு அளிப்பது என்பது உண்மையிலேயே இவர்கள் சொந்த காசில் இவர்கள் சூனியம் வைத்துக் கொண்டார்கள் என்றுதான் அர்த்தம். இது வந்து அவர்களுக்கு இப்பொழுது புரியாது. ஒரு 6 மாதத்தில் இவர்கள் யாரை ஆதரித்தார்களோ அவர்கள் அன்பாப்புலராக ஆகும் பொழுது அன்றைக்கு இவர்கள் கொடுத்து வந்த ஆதரவை வித்ரா பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அப்பொழுது இவர்கள் துரோகிகள் என்ற முத்திரை டிவிகேயால் குத்தப்படுவார்கள். விஜய் வந்து இவர்களை பலிகடா ஆக்கிவிட்டு மக்கள் மத்தியில் சென்று என் அரசை கவிழ்த்தவது காங்கிரஸ் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவர் மக்கள் மத்தியிலே 2ஆம் முறைக்கு சென்று வாக்குகளை பெற்று காங்கிரஸை தெருவில் அனாதையாக நிறுத்தி விடுவார் என்பது நிச்சயம். இது நடக்கும். ஏனென்று சொன்னால் துரோகத்தை செய்துவிட்டுத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகத்தை செய்துவிட்டு இன்றைக்கு அங்கு டிவிகேக்கு சென்றவர்கள் கண்டிப்பாக இன்னொரு துரோகத்தை இவர்கள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலிருந்து துடை தெரியப்படும், இல்லைன்னா அழித்தொழிக்கப்படும். இதற்கு இன்றைக்கு அச்சாரம் விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்திருக்கு. இது இன்னொரு இதுல பேக்ரவுண்ட் அண்டர் கரண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் கூட்டத்தோடு சேர்ந்திருக்கிறது. இதுதான் நடந்திருக்கு.